ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க வாழ்க்கையில இருந்து உடனே வெளியேற்ற வேண்டிய 10 மோசமான விஷயங்கள். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமான்னு எப்பவுமே புலம்பாம இருக்கணும்னா நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் மட்டும் இருந்தா பத்தாது. ஆல்ரெடி இருக்க கெட்ட விஷயங்களையும் வெளியே தள்ளணும். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுவாவே நீங்க ஆவீங்க. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நிஜமாகும். இந்த வரிகள்ல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிறது தான் இப்ப இருக்க நாம. நம்ம சிந்தனையை வச்சுதான் நம்மளையுமே நம்ம உருவாக்குறோம். நம்மளை சுத்தி இருக்க விஷயங்களையும் உருவாக்குறோம். அப்ப நம்ம கிட்ட இருக்க குறைகளை சரி பண்ணாதான் பெட்டரான வாழ்க்கைய வாழ முடியும். சோ தலையை சுத்தி தூக்கி போட வேண்டிய மோசமான 10 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்டயும் இருக்கலாம். கண்டிப்பா அதை மாத்திக்கலாம். சோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இன்னும் டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில இருந்து உடனே எலிமினேட் பண்ண வேண்டிய 10 மோசமான விஷயங்கள்ல நம்பர் 1, நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க கிட்ட போய் நம்மளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கு கஷ்டமா போயிடுச்சு. உடனே நீங்க திட்டுறீங்க. நீ எப்படி என்ன திட்டலாம்னு அவங்க கோச்சுக்குவாங்களோன்னு உடனே போய் நான் இதுக்காக தான் இதை பண்ணேன், இதுக்கு தான் நான் திட்டினேன், இனி திட்ட மாட்டேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க நீங்க தான் தப்பு செஞ்சவங்களா ஆகிடுவீங்க. உண்மையாவே தப்பு செஞ்ச அவங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்க ராஜா மாதிரி இருப்பாங்க. சோ நீங்க செய்யாத தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அடுத்தவங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு பண்ண தப்போட வலியும், அட நம்ம கத்திட்டோமே அவ கோச்சுக்கிட்டாலே அப்படிங்கிற வலியும் நம்மள இன்னுமே மோசமாக்கிடும். நமக்கு தான் எப்பவுமே நம்ம முதல் ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். நம்மள நாம காப்பாத்தினா மட்டும்தான் அடுத்தவங்களையும் காப்பாற்ற முடியும். சோ நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் அடக்கி வச்சுட்டு அவங்க திருப்திக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி வாழற வாழ்க்கையில உங்களை நீங்க தொலைச்சிருவீங்க. அதனால முதல்ல உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களை குணப்படுத்துங்க, உங்க வளர்ச்சியை பாருங்க. நமக்குள்ள இருக்க மன நிம்மதியை தான் தேடி ஓடணும். நமக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மள தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது, அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு அடுத்தவங்களுக்காக வாழறத முதல்ல நிப்பாட்டணும். இதெல்லாம் பண்ணா நான் செல்ஃபிஷ் ஆயிட மாட்டேனா அப்படின்னா கிடையாது. செல்ஃபிஷ்னஸ்க்கும் செல்ஃப் லவ்க்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க செல்ஃபிஷா இருந்தா அது மத்தவங்களை கஷ்டப்படுத்தும். ஆனா நீங்க உங்களுக்கு செல்ஃப் லவ் காட்டுறப்போ ஸ்டார்டிங்ல மத்தவங்களுக்கு அது சங்கடத்தை உருவாக்கலாம். ஆனா காலப்போக்குல நீங்க உங்களை லவ் பண்ணும்போது மட்டும்தான் மத்தவங்களையும் நீங்க லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ உங்களை கஷ்டப்படுத்துறவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கதை விட நீ எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, அப்போ மலை மாதிரி நிக்கிறோம்ல அப்படின்னு கெத்தா ஓப்பனா உங்களோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க. அடுத்து நம்பர் 2, முடிஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பை பத்தி அதிகமா யார்கிட்டயுமே பகிர்ந்துக்க கூடாது. எப்பவுமே நமக்கு பாசிட்டிவிட்டி தரக்கூடிய விஷயத்த தான் நம்ம பேசணும். எனக்கும் நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது. நம்மளோட கடந்த காலம் முடிஞ்சு போன உறவுகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதுல உங்களோட சில அழகான பகுதிகள் இருந்தாலுமே இப்போ நீங்க அதை யோசிச்சா ஏதோ ஒரு நெகட்டிவான வைப் கண்டிப்பா வரும். அதனால உங்களுக்குன்னு சில கோட்பாடுகளை வைங்க. இதைதான் நான் பேசணும், இதை பேச மாட்டேன்னு இருங்க. பிரேக்கப் ஆகிருக்கலாம், நண்பர்கள் கூட சண்டை போட்டு விலகி வந்திருக்கலாம். இப்படி முடிஞ்சு போன எந்த உறவா இருந்தாலுமே அதை நீங்க பிரைவேட்டா வச்சுக்கணும். காலேஜே வியந்து பாக்குற காதல் ஜோடியா சுத்திட்டு இருந்திருக்கீங்க, இப்ப இப்படி பிரிஞ்சுட்டீங்களேன்னு அடுத்தவன் கலாய்க்காம இருக்கணும். சோ உங்க கடந்த கால லவ் ஸ்டோரி எல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நண்பன்னாலே நல்லவன்தான்னு டயலாகெல்லாம் விட்டான், ஆனா இப்ப அவன் தான் பெரிய வேலையா பாத்துட்டு போயிட்டான் அப்படின்னு அடுத்தவங்க உங்களை பத்தி புறம் பேசுற அளவுக்கு நடந்துக்க கூடாது. சோ உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பெருசா யார்கிட்டயும் பகிராம இருக்கணும். ஆரம்பத்துல நம்ம ஒரு லவ்லயோ ஃப்ரெண்ட்ஷிப்லயோ இறங்குனதும் ஒரு உற்சாகத்துல அது எல்லார்கிட்டயும் காட்டணும் சொல்லணும் தான் நினைப்போம். டமாரா அடிச்சு ஊருக்கே பரப்பிடும். நம்ம நடந்துக்கிற விதத்தை வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் இவங்க கூட எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும் தான். ஆனா நீங்க பகிர்ந்துக்கிற விஷயத்த வச்சுதான் அவங்களுக்கு விளக்கமா எல்லாமே தெரியும். அதனால ஆரம்பத்திலேயே பிரைவசியை மெயின்டைன் பண்றது நல்லது. திடீர்னு பிரிவு வந்துருச்சா அவ்வளவுதான், அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு மேடையா மைக்கு போட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு விளாக் போட்டு முடிஞ்சு போன ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. முக்கியமான எவ்வளோ நெருக்கமா இருந்தேன், இந்த மாதிரியெல்லாம் ஊர் சுத்தணும், இப்படி ரொம்ப இன்டிமேட்டான பிரைவேட் விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, இப்படி சினிமால வேணா பிரேக்கப் பாட்டெல்லாம் ஒர்க் ஆகலாம். ஆனா நிஜத்துல அது நமக்கே கூட பேக் ஃபயரா வந்து முடியும். சோ முடிஞ்சு போன உறவுகளை பத்தி யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல வேண்டாம். அது அவங்க வேற யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா கூட நம்மளோட கதை அவங்க மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்னா அவங்களுக்கு பயம் கூட வரலாம். இது கிட்டத்தட்ட நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி தான். உங்களுக்கு இந்த முடிஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பை தலையில சுமந்துட்டு இருக்க முடியல, யார்ட்டாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லலாம். இல்லனா கான்ஃபிடென்ஷியலா உங்க தகவல்களை வச்சுக்க கூடிய மனத்தத்துவ டாக்டர் கிட்ட சொல்லலாம். மோஸ்டா முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம், பிரசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண பழகுங்க. அடுத்து நம்பர் 3, தேவையில்லாத இலக்குகள். நம்ம பல இலக்குகளை வச்சிருப்போம், ஆனா அது எல்லாத்தையும் சரியா பார்த்துதான் செட் பண்ணோமா? அதுல தேவையில்லாதது ஏதாவது இருக்கலாம் தானே. நீ புடுங்குற எல்லா ஆணையுமே தேவையில்லாத ஆணைதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா இலக்குமே தேவையில்லாததா கூட இருக்கலாம். முதல்ல ஒரு கோல் செட் பண்றப்போ எதை பார்க்கணும், என்ன பர்பஸ்க்காக அந்த கோலை வைக்கிறோம், உண்மையா அந்த கோல்னால நமக்கு என்ன கிடைக்க போகுது, இதை தான் நம்ம பார்க்கணும். டைம் அப்படிங்கிறது பொக்கிஷம் மாதிரி.
அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். தேவையில்லாத இலக்குகளை அடையிறதுக்காக இந்த நேரத்தை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. உங்க ஃபேமிலியில 4 பேர் தான் இருக்காங்க. சின்னதா ஒரு கார் இருந்தா போதும். அந்த கார் ஓரளவுக்கு நல்ல பிரைஸ்ல இருந்தா கூட ஓகே. ஆனா நான் 4 கார் வாங்கணும், இன்னும் 4 வருஷத்துல இந்த 4 காரையும் நான் வாங்கியே ஆகணும். இப்படி இதை நோக்கி ஓடுறது அவசியமானதான்னு கேட்டா கிடையாது. இது எல்லா விதத்திலயுமே வேஸ்டும் கூட. ஏன்னா காரை நீங்க வாங்கி வைக்கிறதால அது டிப்ரிஷியேட்டிங் ஆசெட். அதை நீங்க வாங்கினோடனே பாதி விலை குறைஞ்சிரும். ஸோ நீங்க திருப்பி அதே விலைக்கு கூட விற்க முடியாது. ஸோ நம்ம பெருமைக்காகன்னு வைக்கிற எல்லா இலக்குமே தேவையில்லாத இலக்குகள் தான். கார்னு மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம்ஸ், இப்படி எல்லாத்துலேயுமே சர்வசாதாரணமா இந்த தேவையில்லாத இலக்கை நம்ம செட் பண்றோம். சமூகத்துக்காக, அடுத்தவங்களுக்காக அவங்க திணிக்கக்கூடிய தேவையே இல்லாத விஷயங்களை நோக்கி ஓடக்கூடாது. இதுதான் நம்மளோட தேவையா, இவ்வளோதான் நமக்கு வேணுமோ, இவ்வளோதான் நமக்கு வேணும்னா அதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். நம்ம தேவைகளை தாண்டி எதை செஞ்சாலுமே அது ஆடம்பரம் தான், தேவையில்லாதது தான். ஸோ தேவையில்லாத கோல்ஸை வைக்காதீங்க. அப்படி வச்சிருந்தா அதை உடனே டெலீட் பண்ணிடுங்க. என்ன பர்பஸ்க்காக இதை செய்றீங்க, இதனால உங்களுக்கு என்ன பலன் இருக்கு, இதை யோசிச்சதுக்கு அப்புறமா தான் கோலை செட் பண்ணணும். அடுத்து நம்பர் 4, அடுத்தவங்க மேல கோவப்பட்டு சத்தமா கத்துறது. ஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட்டு பாஸ் கூப்பிடுறாருன்னு போறீங்க. அப்போ உங்க டீம் ஆள்கிட்ட இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணு, ஆனா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாதன்னு சொல்லிட்டு போறீங்க. இன்னும் 3 மணி நேரத்துல அந்த ஃபைலை நீங்க சப்மிட் பண்ணியே ஆகணும். ஆனா உங்க டீம் மெம்பர் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி குழப்பியும் விட்டுடுறாரு. வந்து பாக்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதை காப்பி கூட பண்ணி வைக்காம இருக்கீங்க. அப்போ இன்னும் எவ்வளோ கோவம் வரும். சொல்லிட்டு தானே போனேன், அப்போ நீ இதை செஞ்சு வச்சிருக்கேன்னு அவர் சட்டையை கிழிச்சாலும் ஆச்சரியம் இல்லை. இது நியாயமான கோவம் தான். அப்ப வர எமோஷன்ஸை அப்பப்ப வெளியேற்றிடணும். ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கும் சில வரைமுறைகள் இருக்கணும். கோபத்துல அடிக்கிறது, பொருளை உடைக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, காஜலா மாதிரி கத்துறது, தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்க கோவத்தை காட்ட 4 திட்டு நச்சுன்னு திட்டுறீங்களா, அதோட நிறுத்திக்கணும். சுடு தண்ணியை ஊத்துன மாதிரி கொந்தளிச்சிங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதில்ல, அடுத்தவங்களுக்கும் நல்லதில்ல. இந்த கோவம் வர டைம்ல நீங்க கத்துறீங்க, சத்தமா கத்துறீங்க அப்படின்னா அது முதல்ல உங்களை தான் நெகட்டிவா பாதிக்கும். உங்களால வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், தீர்வை தேட முடியாது. இதை தாண்டி நீங்க ஒருத்தரை கத்துறீங்க பாருங்க, அவங்க கூட இருக்க நல்ல ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்பட்டுரும். கோவப்பட்டு சத்தமா பேசின ஒரே காரணத்தினால எத்தனை நல்ல ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த சத்தம் உங்களோட தனிமைக்கும் காரணமா இருக்கலாம். அதனால உங்க மைண்டையும் சரி, உங்க உணர்வுகளையும் சரி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. கை மீறி போக விடாதீங்க. அதுக்காக உங்க கோவத்தை அடக்கியே வைக்க வேண்டாம், அதை வெளிப்படுத்துங்க. ஆனா அடுத்தவங்கள ரொம்ப காயப்படுத்த வேண்டாம். வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும். சத்தமும் கம்மியா இருக்கணும். முடிஞ்ச அளவு கோவத்தை அப்படியே தனியை விட்டு பார்க்கணும். ஓகே, கோவம் வருது, இப்போ கூலாகுன்னு உங்களை நிதானமாக்கி அந்த உணர்வை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள முதல்ல வச்சுக்கணும். பொறுமை இருந்தா தெளிவு இருக்கும், எல்லாத்துலயுமே வலிமை இருக்கும். இந்த நாயே 6ஆம் கிளாஸ் 5 தடவை ஃபெயில்னு சொன்னா கூட சார் மட்டும் படிச்சு கலெக்டர் டாக்டர்னு ஆகிட்டாருன்னு உங்க கோவத்தை இப்படி நக்கலா கூட காட்டிருங்க, அவங்களும் பிரைட்டா பெரிய பல்பா வாங்கிடுவாங்க. அடுத்து நம்பர் 5, அடுத்தவங்க கூட தொடர்ந்து நம்மள கம்பேர் பண்றது. ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமசாணியை மூஞ்சில அப்படி மாதிரியே தெரியுற அப்படின்னு அடுத்தவங்க நோட் பண்ணி சொல்ற அளவுக்கு உங்களை நீங்க அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி மூஞ்ச தொங்க போட்டு சுத்தாதீங்க. அடுத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா நல்ல விஷயங்களுக்காக பண்ணலாம். அவன் மட்டும் அழகா இருக்கான், எனக்கு அந்த அழகு இல்லையே, அவன் மட்டும் சூப்பரா பைக் வச்சிருக்கான், என்கிட்ட இல்லையேன்னு கம்பேர் பண்றப்போ நமக்கு தான் மன கஷ்டம் ஏற்படும். பைக்கு கூட நம்ம வாங்கிடலான்னு வைங்க, ஆனா நம்மளால நம்மளை பத்தி சேஞ்ச் பண்ணிக்காத விஷயத்த பத்தி நம்ம கம்பேர் பண்றப்போ அது நமக்கு பெரிய கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். என் ஃப்ரெண்டு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறான், ஆனா நான் 12 மணிக்கு எழுந்துக்கிறேன். இப்படி கம்பேர் பண்ணி இனிமே நானும் அவனை மாதிரி காலையில 5க்கெல்லாம் எழுந்துக்கணும்னு எழுந்துக்கிறது பெஸ்ட் கம்பேரிசன். அடிக்கடி அடுத்தவங்களோடய நம்மள கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பொறாம தான் நமக்கு அதிகமா வரும். நெகட்டிவான உணர்வுகள் நம்மள சூழ்ந்துரும். நம்மளோட யூனிக்கான தன்மைகளை, டேலண்ட்ஸை கவனிக்காம விட்டுருவோம். நம்ம கிட்ட இருக்க பலத்தை கவனிக்காம விட்டுருவோம். நம்ம மேல இருக்க அன்பு குறையக்கூடாது, நம்மள நாம நம்பணும். இந்த வாழ்க்கை மேல பாசிட்டிவான ஈர்ப்பும் ஈடுபாடும் வேணும்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை நீங்க ஏத்துக்கணும். அதுதான் மன நிம்மதியையும் கொடுக்கும், எல்லார் மேலேயுமே அன்பு காட்டவும் வைக்கும். அடுத்து நம்பர் 6, சமூக வலைத்தளங்களை எல்லைக்கு மீறி பயன்படுத்துறது. நம்ம சிந்திக்கிற மாதிரி தான் நம்ம ஆவோம். நம்ம சிந்தனையை பாதிக்கிறதுல சமூக வலைத்தளங்கள் முக்கியமான பங்கா இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணி வெறும் 10 நிமிஷம் யூஸ் பண்ணாலே நம்ம எண்ணங்கள் சரமாரியா மாறுறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்டா கான்டென்ட் வைரல் ஆகணும்னு நெகட்டிவ் விஷயங்களை தான் அதிகமா போடுறாங்க. அது ஏதோ ஒரு வகையில நம்மளையுமே பாதிக்குது. பாசிட்டிவான விஷயங்களை, பிரயோஜனமான விஷயங்களை பாக்குறீங்கன்னா ஓகே. தேவையில்லாத நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஈவன் ஒருத்தவங்க கூட சோஷியல் மீடியால அதிகம் பேச வேண்டாம். ஆன்லைன்ல பேசிக்கிறத விட நேர்ல பேசிக்கிறது பாண்டிங்கையும் அதிகமாக்கும். சோஷியல் மீடியாவை வெறும் 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன், 4 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவேன்னு அட்லீஸ்ட் ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. முக்கியமா காலையில யூஸ் பண்றது தவிர்த்துக்கோங்க. அடுத்து நம்பர் 7, அடுத்தவங்களோட வேலிடேஷனை எதிர்பார்க்கறது. நீங்க வர்த்து, நீங்க சூப்பரான ஆளுன்னு அடுத்தவங்க தான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அடுத்தவங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம், ஆனா அவங்க சொன்னாதான் நான் வர்த்துன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மேல நீங்க வச்சிருக்க மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எல்லாத்துக்கும் உங்களே அறியாம நீங்க மத்தவங்கள சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிருவீங்க.
அவங்க சொன்னாதான் எல்லாமே சரியாகுங்கிற எண்ணம் வந்துடும். நமக்குன்னு தனித்துவமான தன்மைகள், டேலண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களை சார்ந்து மட்டும்தான் நீங்க இருக்கணும். நீங்க வர்த்துன்னு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க வர்த்தான்னு நீங்க கேளுங்க. உங்ககிட்ட வேலிடேஷன் கேட்டுக்கோங்க. அதுதான் தன்னம்பிக்கையை வளர்க்கும். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் உங்களை அது எழுப்பி விடும். ஸோ அடுத்தவங்க கிட்ட இருந்து உங்களோட வேலிடேஷனை எதிர்பார்க்காதீங்க. அடுத்து நம்பர் 8, பெர்ஃபெக்ஷனிசம். இங்க யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. எல்லார்கிட்டயுமே சில குறைகள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க குறைகளையும் என்ஜாய் பண்ணி ரசிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நம்மள இன்னுமே தன்னம்பிக்கையாளனா ஆக்கும். அதனால நான் பெர்ஃபெக்டா இருக்கணும், பக்காவா இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. தப்பு பண்ணாதான் மனுஷன் தப்புல இருந்து பாடங்களை கத்துக்க முடியும். பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாத்தையும் 100% கரெக்டா தான் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். பெர்ஃபெக்டா பண்ண முடியலங்கிற கவலையும் பதட்டமும் வரும். திருப்தியின்மை அதிகமாகும். அதனால இருக்க குறைகளை என்ஜாய் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்னு அது பக்கம் மட்டுமே ஓடாம உங்க மைண்டை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வேற பக்கம் கொண்டு போங்க. அழகா இல்லாத விஷயங்களையும் குறை அதிகமா இருக்க விஷயங்களையும் ரசிக்க பழகுங்க. தப்புகளையுமே ஒரு வெற்றியா எடுத்துக்கலாம். ஏன்னா அதை நம்ம இனிமே செய்யக்கூடாதுங்கிற பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். கோல்ஸை வைங்க, ஜெயிச்ச விஷயத்தெல்லாம் கொண்டாடுங்க. இதனால உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும். உங்களை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும். உங்களை நீங்க அன்போட தெளிவா புரிஞ்சு வழி நடத்துறப்போ உங்களோட இந்த பயணத்துல எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் அது நிறைகளா தெரியும். அடுத்து நம்பர் 9, நிஜத்துல சாத்தியப்படாத எதிர்பார்ப்புகள். இது நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்தும். ஐயோ என்னடா இது வாழ்க்கைன்னு ஃபீல் பண்ண வச்சிரும். நம்ம ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸா அட்டாச் ஆகிறப்பதான் இந்த யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். நீங்க பசியில இருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு எதிர்பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? பசியில தான் நீங்க இருக்கீங்கன்னு நீங்க சொல்லாம அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சாப்பாடு வாங்க சொல்லி கேட்டு வாங்கி தராம இருக்கிறது வேற. ஆனா நீங்க பசியில இருக்கீங்கிறதையே சொல்லாம சாப்பாடு ஏன் நீ வாங்கி தரலன்னு சண்டை போடுறது உங்களோட தப்பு தான். எந்த சூழலையும் இந்த எதிர்பார்ப்புகள் நல்லதா இருக்காது. உங்களை நார்மல் வாழ்க்கைய வாழ விடாது. இந்த எதிர்பார்ப்புகளை ஒருத்தர்கிட்ட பழகிட்டீங்கன்னா எல்லார்கிட்டயும் அதையே எதிர்பார்க்க தோணும். அது சரியும் இல்ல. ஸோ மோஸ்டா இந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தவிர்த்துக்கோங்க. உண்மையா சாத்தியப்படுற விஷயங்களை மட்டுமே எதிர்பாருங்க. இந்த எதிர்பார்ப்புமே லிமிட்ல தான் இருக்கணும். அடுத்து நம்பர் 10, புறம் பேசுறத தவிர்த்துக்கணும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ தானா இந்த புறம் வந்துடும். அப்படின்னா நம்ம கண்ட்ரோலை இழந்துட்டோன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே பேசுறப்போ கவனத்தோட பேசுங்க. அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுற வார்த்தைகள் வந்தா உடனே மைண்ட்ஃபுல்லா அதை தவிர்த்துருங்க. புறம் பேசக்கூடிய இடங்கள்ல இருக்காதீங்க, எழுந்திருச்சு போயிடுங்க. இப்படி நீங்க புறம் பேசுறதுனால உங்களோட மரியாதை தான் போகும். வதந்தி பரப்புறது, அவதூறு சொல்றது இதெல்லாமே கீழ்த்தனமான நெகட்டிவ் பிஹேவியர்ஸ். இது உங்களை முன்னேறவே விடாது. புறம் அப்படிங்கறது உங்களோட மொத்த மைண்டையும் நெகட்டிவ் ஆக்கிடும். உங்களை சுத்தி இருக்க விஷயங்களையும் நெகட்டிவ் ஆக்கிடும். ஓரளவு தான் எல்லாமே. லிமிட்டை தாண்டி நீங்க புறம் பேசுனீங்கன்னா மத்தவங்களே உங்களை கூப்பிட்டு கடைசி மாவுல சுட்ட தோசை மாதிரி இருந்துட்டு பண்ற வேலையை பாருன்னு கேவலமா அசிங்கம் தான் படுத்துவாங்க. இந்த அவமானம் எல்லாம் உங்களுக்கு தேவையா? புறத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வாழ்க்கையே ஒளிமயமா அப்பதான் மாறும். உங்க மேல நம்பிக்கை வச்சு எல்லாரும் உங்ககிட்ட வரணும்னா அதுக்கு இந்த புறத்தை மொத்தமா நீங்க தவிர்க்கணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்மளோட வார்த்தைகள் எப்பவுமே அமைதியை கொடுக்கணும். யாருக்கும் அது தொந்தரவா இருக்கக்கூடாது. நம்ம பேச்சு மூலமா நிறைய எனர்ஜிஸை வெளியிடுறோம், நிறைய பேரை ஈர்க்கிறோம். ஸோ நம்ம பேசுறப்ப ரொம்பவே மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். நல்லா கவனிச்சு பேசுங்க. முடிஞ்சா பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பேச போறீங்கன்னு வாய்க்குள்ள ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு பேசுங்க. உடனடியா நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியேற்ற வேண்டிய 10 விஷயங்கள் என்னன்னு இப்ப நம்ம மொத்தமா பாத்துடலாம். உங்களுக்கு வலியை கொடுக்கறவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்சு போன உறவை பத்தி பேசவே கூடாது. தேவையே இல்லாத இலக்குகளை வைக்க கூடாது. கோபம் வரப்போ கத்தி சத்தம் போட்டு பேசக்கூடாது. மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ண கூடாது. சோஷியல் மீடியாவை இஷ்டத்துக்கு எல்லாம் மீறி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களோட வேலிடேஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கக்கூடாது. இருக்க குறைகளையும் ரசிக்க பழகிக்கணும். யதார்த்தத்துல சாத்தியப்படாத எந்த எதிர்பார்ப்புகளையும் வைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா புறம் பேசக்கூடாது. ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ வார்த்தைகளை பாசிட்டிவா மட்டுமே யூஸ் பண்ணுங்க. இந்த 10 விஷயங்கள் இல்லாத வாழ்க்கைய கற்பனை செஞ்சு பாருங்க. அது ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ நிஜத்துல இல்லாம இருந்தா அப்போ எவ்வளவு அருமையா இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.